டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் ஆபி ஃபார் பிரெயின் டெட்ஸ் அப்படி ஒரு சூப்பரான கேம் தாங்க விளையாட போறோம். அது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பைக் இருக்கும். பைக்னா இந்த பைசைக்கிள் இருக்கும். இதில் நம்ம ஜம்ப் பண்ணி போய் பிரெயின் டெட் எடுக்கணும். இந்த கேம் பிளே வீடியோ ஃபுல்லாக நல்லா ஃபன்னாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம பிரெயின் டாட் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் இதுக்கே வண்டி இப்படி முக்குது. இங்கே 50 நூபினி பீஸா நின்று 50 அடா. டே என்னங்காச்சு? யாரோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டான். சரி, இது இந்த காமன் ஜோன் அன்காமன் ஜோன் போக முடியுதான்னு பார்க்கலாங்க. அங்கே போனால் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருங்க. இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும். அண்ட் கைஸ், இந்த கேம் பிளே நல்லா இந்த கேம் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சேட் நம்ம வந்து காமன் ஜோன்லேருந்து எடுத்துக்கலாம். காமன் ஜோன்லேயே இது ஹையஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். 45 வேணாம், 25, 360 தூக்கலாத. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஏதோ மியூட்டேஷன் போட்ட ஒரு பிரெயின் டாட்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 360 தருது. காமன் ஜோனில் 360 தரதெல்லாம் ரொம்ப ரேர் தான். இப்போ நம்மளுக்கும் அது கிடச்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் டாட்டு பிளேஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் நம்ம வந்து ஜம்ப்பும் இருங்க மணி கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஜம்ப்பும் ஸ்பீடும் அப்கிரேட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஜம்ப் 50, இது ஒரு 50. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குன்னா 1.3K இருக்குது. ரெண்டு நான் ஈவனாக தாங்க பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் தேவை, இன்னும் ஒரு $100. ப்ளீஸ் $100. இன்னும் ஒரு ஜம்ப். $100 தாங்கன்னா ரொம்பவே தந்துட்டான். பரவாயில்ல, குட் பாயாக தான் இருக்கிறான். நம்ம ஸ்பீடும் ஜம்ப்பும் ஒரே டைமில் தாங்க பண்ணோம். ஜம்ப்பு கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் ஒரு இது மட்டும் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோன்னா எந்த பயனும் இல்லை தான். நம்ம வந்து இப்போ ஸ்பீடுனாலும் என்னங்குது ஜம்ப் டே. இப்போ நம்ம ஸ்பீட் அப்கிரேட் பண்ணாலும் சரி, ஜம்ப் அப்கிரேட் பண்ணாலும் ஈவனாக ரெண்டையும் பண்ணோம். ஒன்று மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூஸ் இல்லை. ஓகே என்னங்க இது? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேம் இப்போ தான் நம்மளுக்கு இப்படி தான் சொல்லிட்டு புரியுது. எங்க நிறைய இந்த ஏதோ ஈவெண்ட் போகும் போலங்க. 280 per second, வேற 275 per second 2க்கு. வேற யாராவது இருக்கீங்களாடா? யாரும் இருக்க மாதிரி தெரிலங்க. ஓகே, நம்ம அப்படியே நம்ம ஜம்ப். இப்போ நான் ஜம்ப் விட்டேன்னா இவனும் விட்டுறான் ஜம்பை. ஓகே, இப்போ நான் வந்து டிம் சீஸ் இவன் வந்து எவ்வளோ தரான்னா 270 சம்திங் தரான். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்பீடு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம். அப்கிரேட் ஸ்பீட். நம்ம வந்து ஜம்ப்பு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்பீட். ஓகே, நம்ம ஜம்ப் நல்லா அப்கிரேட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா போகலாம் டக்குன்னு ஸ்பீடாக. அன்காமன் ஜோனுக்கு வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். அன்காமன் ஜோனுக்கு வந்தாச்சு. இங்கே ஏதோ மின்னுது. 400 per second. துங் சஹூர் கமான்ரா. அடுத்த நம்மளுக்கு அப்புறம் போக முடியாதுன்னு பார்க்கலாம். துங் சஹூரை நம்ம ஃபர்ஸ்ட் பேஸில் சேஃபாக வச்சிடலாம். ஓகே, துங் சஹூர் இவன் வந்து எவ்வளோ தந்தான் அதுக்குள்ள மறந்துருச்சு. 300 என்னமோ தந்தான். செலஸ்டியல் எக்ஸ்பாண்ட். அதுக்குள்ள நம்ம கடைசியாக போகணுங்க. நம்ம வந்து நல்லா அப்கிரேட் பண்ணிட்டு கடைசியாக போகணும். இப்போ வந்து இவனுங்க 3 பேரும் எவ்வளோ தரானுங்க? ஒரு கலெக்ட் பண்ணிட்டு வந்தா 34K கிடச்சிருச்சு. இப்போ இதுலேயும் எனக்கு ஹையஸ்டான இருக்கிறது துங் சஹூர் தான். இவங்க மேலே நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணலான்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 595 600 கிட்ட தான். அப்படியே இன்டூ 2 ஆயிடுச்சு. அப்படியா தெரில. இப்போ வந்து நம்மகிட்ட 20K இருக்கு. ஸ்பீடையும் ஜம்பையும் அப்கிரேட் பண்ணுவோம். முன்னே ஜம்ப் நிறைய அப்கிரேட் பண்ணால, இப்போ ஸ்பீடு நிறைய அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, ஜம்படா இதெல்லாம் அப்படியே ஈஸியாக போகணும். இனிமேல் காமன் ஜோன்லலாம் எதுவும் வேணாம்னா சொல்ல மாட்டேன். 360 வேணாம். போ நீலாம் வேணாம். இப்போதைக்கு நீலாம் ரொம்ப இதாயிட்டடா. 360 தால்பதி ஃபேரோ. என்னங்க பேர் இது? தால்பட்டி பேரோ கால்பட்டி பேரோன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜோனுக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். நைஸு ஜம்ப்பு. நைஸு லிட்டரலாக நம்ம எட்ஜில் வந்து இப்போ ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோங்க. எட்ஜிலேருந்து நம்ம ஜம்ப் பண்ணாலும் எட்ஜில் தான் போக முடியுது. இங்கே ஏதாவது இருக்கா? போயிடுதா? சூப்பர். இது என்னது? 1K per second. தூக்கலாம் அவனையா? இதுக்கு டைமிங் இருக்கா என்ன? தூக்கிறதுக்கு முன்னாடி 1K. இவன் ஏறாவன். இவனும் 1Kவா? நீ வேணாம். 1K 1K எடுத்துகிட்டு போக முடியுமா? நைஸு ஜம்ப்பு.
ஓகேங்க. இப்போ நம்ம வந்து திருப்பி 1K தூக்க பார்ப்போம். இங்க நம்ம கூட இருக்க மத்தவங்கலாம் வந்து விளையாடுறவங்கலாம் ரொம்ப நெறைய நேரம் விளையாடிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம டைமிங்குள்ள அது போய் எடுத்துடலாம்னு தான் நினைக்கிறேன். ஜம்ப் போடு. ஜம்ப் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க 2யும் ஈவனா தான் பண்ணணும். ஓகே. நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு பிரெயின் டாட் அந்த 1K/s பிரெயின் டாட் எடுத்தோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் பேஸ் எப்படி அப்கிரேட் ஆச்சு? மேலே அப்கிரேட் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம கொஞ்சம் அப்கிரேட் எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம துங் சஹரியும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியாச்சு. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ 1K/s தருவான். நம்ம 600 500 எடுத்தோம். இப்போ 62K இருக்கு. அதை வச்சு நம்ம இன்னும் ஒரு ஸ்பீடு தான் அப்கிரேட், 2 ஸ்பீடு, ஒரு ஜம்ப் கூட அப்கிரேட் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஆயிட்டோம். இதில் அப்படியே குதிச்சு போக வேண்டியதான். இதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா அதுலயே குதிச்சிடலாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஸ்பீடு அப்கிரேட் கொஞ்சம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அன்காமன் வரைக்கும் தான் நம்மளால போக முடியுது. அதுக்கடுத்து நம்ம அதை பார்த்தேன். ஐ மீன் இந்த ரெட் கலர் இந்த இதுக்கப்புறம் ரேருக்கு அப்புறம் பார்த்தேன். ஆனால் முன்ன போக முடியல. இப்போ ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம். இவனுங்களாம் 200/s வேணாம். அவன் பாருங்களேன் அவ்வளோ ஸ்பீடாக போகிறான். நம்மளும் அந்த அளவுக்கு நம்ம இந்த கேம் பிளே முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ ஸ்பீடாக போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. அதுக்கு நம்ம வந்து நிறைய பிரெயின் டாட் எடுக்கணும். நம்ம வந்து ஹையான பிரெயின் டாட்டும். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த பிரெயின் டாட்ஸ்லாம் எடுக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுதோ அந்த அளவுக்கு உள்ள பிரெயின் டாட்ஸ். இப்போ 200K பார்த்தோம். இப்போ 200K இல்லை 200/s பார்த்தோம். இப்போ இந்த இடத்துக்கும் போக முடியுது. இங்கே போயிட்டு போக முடியுதுடா. டேய் போயிடுறா. போக முடியுது, வரதான் முடியல. எப்பிக் வந்தாச்சு. இதை ட்ரா போட்டு ட்ராப் பிரெயின் டாட். ஓகே. இது இங்கே எல்லாம் மொக்கையாக தாங்க இருக்கு. எப்பிக் நம்ம இவனே எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து கோல்டு மியூட்டேஷன்ல இருக்கு இந்த பிரெயின் டாட். இது என்ன பிரெயின் டாட்னா தாத்தா சஹூர்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா தெரில. ஆனா இந்த பிரெயின் டாட் தான் இப்போ ரேர்ல இருக்கிறது கூட எப்பிக்லோட அதிகமாக கிடைக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்து இதில் அப்படியே போயிட்டு ஜம்பை போட்டு அண்ட் கைஸ் இந்த கேமை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு. இப்போ வந்து கேம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க, நல்லா ஃபன்னாக தான் இருக்கும். இந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஆபி ஃபார் பிரெயின் டாட்ஸ் அப்படின்ற இது கேமோட பேர். இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வந்தாச்சு. இதை வந்து இங்கே பிளேஸ் பண்ணு. தாத்தா சஹூர் தாங்க 220/s தரான். இப்போ நம்ம பேஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.2K/s. ஓகே. 2.2K/s ரொம்ப கம்மி தான், பரவாயில்ல. ஒரு செகண்டுக்கு 2000னா ஒரு 10 செகண்ட்னா கூட 20,000 ஆகுது இல்லை? ஓகே. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 280K/s இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து ஸ்பீடும் ஜம்பும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஜம்ப்பு மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க நல்லா. இப்போ வந்து மீதி காசுக்கு நம்ம ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் ஜம்ப் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஈஸியாக போக முடியுது இல்லை? ஓகே. இவனும் பாருங்க ஒரு ஜம்ப் போட்டானா ஒரு ஜோனை தாண்டியே போகிறான். அந்த அளவுக்கு நம்மளால ஸ்பீடு. அவன் என்ன பிரெயின் டாட் வச்சிருக்கான்னு தெரில. ஆனால் நிறைய காசு நிறைய கிரைண்ட் பண்ணுவான் போல். இப்போ நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான், ஒரு 2.2 மில்லியன்/s பெர் செகண்ட் இல்லை பெர் ஹார், அவ்வளோதாங்க கிடைக்குது. சரி நம்ம நெக்ஸ்ட் ஜோனுக்கு போக முடியுமானால குதிச்சிட்றா அப்பா எஜ்ஜு. சரி ஜஸ்ட் ஜம்ப்பு. ஓகே. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணுவோம். குதிச்சிட்றா கைப்புள்ள. ஓகே. இப்போ இங்கே திருப்பி ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் போயிட்டு ஜம்ப் பண்ண முடியலைங்க. இப்போ இப்போ 4 மில்லியன்/h நம்மளுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 10 ஹார்ஸ் வந்து கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 40 மில்லியன் இருக்கும். 1 ஹார் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் தரானுங்க. ஆனால் அவனுங்களாம் 4 மில்லியன்/s பண்ணுறானுங்க. ஹிப்போபோட்டமோ, இது கேக்டோ ஹிப்போபோட்டமோ ரெயின்போ மியூட்டேஷனில் 400/s தரான். சூப்பர்ரா. தானே இப்படி தந்தா கூட நம்ம வந்து பேஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து இது பார்த்தீங்கன்னா துங் சஹூர் தான். ஏன்னா அவன் தான் வந்து இப்போ 1K/s தரான். மற்றவங்கலாம் வந்து 600 அந்த மாதிரி தான் தராங்க. இப்போ நம்ம வந்து காமன் ஜோனுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இவனே வாடா அது கேக்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இவன் 220/s, இவன் வந்து 360, இவன் 275, இவன் 1K, இவன் 330, இவன் வந்து 400. நம்ம இந்த 1K இவனை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்கிரேட் நாட் எனஃப் மணி. ஓகே. இப்போ வந்து நம்மக்கிட்ட 3.3K/s ஆகுதுங்க.
ஓகே இப்போ நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் மணி வந்து நான் கிரைண்ட் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்லைனில் வந்து 5.9 மில்லியன் பெர் ஹார். ஓகே இப்போ ட்ரை பண்ண. இது என்ன 6-7 கிராப் 5 பிரெயின் டாட்ஸ் ப்ளே ஃபார் 25 மினிட்ஸ். ஓ 25 மினிட்ஸ் நான் விளாண்டேன்னா 6-7 தருவாங்க. நீ எவ்வளோ பெர் செகண்டா இவன் வச்சிருக்கான். இவன் 688 மில்லியன் பெர் செகண்டா அது தரீங்களாடா? அடாடா சூப்பர். ஓகே நைஸ். நம்ம வந்து இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு 1 மில்லியன் சேர்க்கலான்னு பார்க்குறேன். மற்றவங்களாம் பேஸ் எப்படி வச்சுருக்காங்க? இவன் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 பில்லியன் பெர் செகண்ட். அடாப்பா வா இவர் சமய பிரைண்டர் வச்சிருக்கான். இவனுக்கு இந்த மொக்க பிரைண்டர்லாம் வச்சிருக்கான்னு தெரில. இது என்ன போட்டிருக்கு? ஸ்டீல்னா ரோபக்ஸ் கேட்பாங்க. ஓகே இங்கே நான் வந்து செல் பண்ணலாம் போல். ஓகே இப்போ வந்து ஸ்பீட் ரன் மோடு அப்படின்னா அப்கிரேட்ஸ் கிராஃப்டிங் மிஷினில் இதெல்லாம் நம்மளால எடுக்க பார்ப்போம். அட்மின் அபியூஷன் அடேங்கப்பா இன்னும் என்ன போட்டிருக்கானே தெரில அப்படி இருக்கு. ஸ்பீட் ரன் மோட்னா என்னது இங்கே போகிறோங்க. டெலிபோர்ட் ஆகி போகிறோம். எங்கே போகிறோம்? ஓகே ஓ வாவ் ஓகே ஓகேங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே இப்போ நம்மகிட்ட மேக்ஸில் இருக்குது. இப்படி போனால் கூட நல்லா இருக்கே. சூப்பராக ஜம்ப் ஆகிறாங்க. பிரெயின் டாட்ஸும் எடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் அது மட்டும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஸ்பீட் ரனில் வந்து எவ்வளோ தூரம் டக்குன்னு போடுறோன்னு தான் கணக்கு போல். நம்ம மேக்ஸில் நம்ம இந்த கேம் விளாண்டோன்னா இவ்வளோ ஸ்பீடு போவாங்க. ஓகே நைஸு. இப்படிலாம் வந்து ஒரு மோடு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நூப் பிளேயராக இருந்தால் கூட நீ வந்து மேக்ஸ் இது எப்படி ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம அதுக்கு மேலே போய் பார்ப்போம். பிரெயின் டாட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கேமு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்பீட் ரன் டக்குன்னு பண்ணு போச்சு. ஜஸ்டா லெஜெண்டரி இதெல்லாம் நம்ம ஒரிஜினல் கேமில் வர முடியல. ஸ்பீட் ரனில் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஜம்ப்டா. ஓகே இப்போ 30-40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் மித்திக்கு கொண்டுருவோம். சார் இவ்வளோ இதாவா நம்ம விளாட்றோம். ஓகே இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து புதுசாக ஃபோர்ஸா ஹரிசான் 6 வந்திருக்கு. அந்த மாதிரி கேம்லாம் ட்ரை பண்ண சொல்லாதீங்க. ரோப்ளாக்ஸில் என்ன கேமோ அதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். இப்போ ஹாஃப்வே த்ரூ த மேப் கைஸ் பிரெயின் டாட் காட் ஜோனுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இதில் ஓவர் ஸ்பீடாக இருந்தாலும் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஜம்ப்பு கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே நைஸு. சீக்ரெட் ஜோன் வந்தாச்சு. சீக்ரெட் இன்னும் ஒரு ஜோன் தான். இப்போ இங்கேருந்து நான் வந்து டேரெக்டாக அங்கே குதிக்க முடியுமா? ஜம்ப்பு நைஸு. குதிச்சோம். நெக்ஸ்ட்டு ஜம்ப்பு நைஸு. ஓகே ஆசம் வந்தாச்சு. இங்கேருந்து இது ஜம்ப் பண்ணி அப்படியே செலஸ்டியல் இங்கே தான் நிறைய செலஸ்டியல் ஸ்பானுங்கிறாங்க. ஓகே இதுலேருந்து டேரெக்டாக அந்த 4க்கு குதிக்க முடியுமா? ஓகே வந்தாச்சு. ஜம்ப்பு போட முடியலைங்க. சரி ஓகே கைஸ் இதெல்லாம் நம்ம குவிட் பண்ணிட்டு நம்ம ஒரிஜினல் கேமுக்கு போயிடலாம். குவிட் பண்ண முடியல. ஸ்பீட் ரன் மோட்லேருந்து எப்படி நார்மல் மோடுக்கு போகிறது? அவ்வளோதான் நார்மல் மோடுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சில்லி 67 நார்மல் மோடுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1 கிளைம் தேங்க்யூ 184K பர் செகண்ட் 184K இருக்கு நம்மகிட்ட. இப்போ நம்ம வந்து ஒரு ரன் போயிட்டு வந்தோம்னா 369K இப்போ நம்மகிட்ட இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை வேணால் இப்படி அப்கிரேட் ஒன்றா தான் பண்ண முடியும். 10 பண்ணால் கூட பாருங்கள் 500K கேட்குறான். அதுக்கு நான் எங்கடா போகிறது? நம்ம என்கிட்ட இருக்க பிரெயின் டாட் வச்சு கொஞ்ச நேரம் நானும் நல்லா காய்ஸ் இவன் பாருங்க இந்த விஐபி போட்டிருப்பான் போல. அடேங்கப்பா ட்ரில்லியனு மில்லியனு இதெல்லாம் ப்ரோ குவாட்ரில்லியன் தான் வச்சுருக்கான். இந்த பேஸ் நான் காமிக்கிறேங்க பாருங்க. இந்த பேஸ்க்கு நீங்கள் எத்தனை ரோபாக்ஸ் கொடுக்கணும்னா ரோபாக்ஸ் இல்லை நீங்கள் இந்த பிரெயின் டாட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போல இல்லைன்னா 119 ரோபாக்ஸ் கொடுக்கணும். அடேங்கப்பா இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வந்து நம்மகிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம வந்து 20 மினிட்ஸ் இன்னும் 2 மினிட்ஸ் சொல்லலாம் நம்மளுக்கு 6 ரன் கிடைக்கும். ஓகே நம்ம வந்து 169K. ஓகே கைஸ் இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த கோல்டன் பேஸ் மகான் இருக்கான்ல கைஸ் அவன் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் டாட் கிஃப்ட் பண்ணிட்டான் 13 ட்ரில்லியன் பர் செகண்ட்.
அடேங்கப்பா, இவ்வளோ பிரைண்டட் வந்து கிஃப்ட் பண்ணணும், எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனா இருப்பான் அவன். நம்மளால இப்போ வந்து 6-7 கிளைம் பண்ண முடியும். 6-7 எவ்வளோ தரான்? இவன் கம்மியாக தான் 8K தரான். இப்போ நம்ம வந்து ஒரு கிரைண்ட் போயிட்டு வந்தோம்னா 26 ட்ரில்லியன் இருக்குது நம்மகிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடேங்கப்பா 389.9 441 ட்ரில்லியன் இருக்கு கைஸ். எங்க அவன் அந்த மகான் இந்த நூபுன்ற கால இவனுக்கும் இந்த மகான் தான் கைஸ். தம்பி தேங்க்ஸ் அப்பா, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து இல்லை பறந்து போக வேண்டியதான். இப்போ நம்மகிட்ட வந்து நிறைய காசு இருக்கு. ஒரு பிரைண்டட் பெஸ்ட் பிரைண்டட் வந்து ஹி லிட்டரலி கேவ் மீ. ஓகேங்க, நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு இப்போ ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு மணி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5.7 QD 7.4 கிட்ட சம்திங் வருதுங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளே வீடியோ பிடிச்சிக்கலாம். கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி. ஓகே, பை பாய்.